இந்த பாரம்பரிய கலைகள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லைங்க, இதுக்கு வந்து என்ன சார்ஜஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க சார்? இந்த பாரம்பரிய கலைகள் ஆரம்பத்தில் எங்களுக்கு லேண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அதிகப்படியான மாணவர்கள் வர்றதுனால நாங்கள் வாடகைக்கு எடுத்து சொல்லி தர வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் அந்த வாடகைக்கு உண்டான சார்ஜ் மட்டும் ஒரு 300 400 இப்படி மட்டும் வாங்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்களும் அதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் வாங்கி போட்டு குழந்தைங்க அந்த 1 மணி நேரம் கஷ்டமான விளையாட்டு கொடுக்குறப்போ அவங்க அடுத்தது போயிட்டா வரமாட்டாங்களேங்கிறது அவங்க கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டான விளையாட்டு பால் இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு நாங்கள் அந்த காசை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சிலம்ப கலைகளும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் கற்றுக்க வர்றதில்லை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3:30 விட்டுருவாங்க. எல்லா ஸ்கூலும் குழந்தைங்க விளையாட்டுக்குன்னு ஒரு தனியாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளி பெற்றோர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு கொண்டு போய் சேர்த்து அவங்கள 9 மணி வரைக்கும் அவங்கள மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்க எதுக்குமே இல்லாத போயிடுறாங்க. அதாவது சுவர் இல்லாத சித்திரம் வரைய முடியாதுங்க. அதனால் அவங்க உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கலைகளை வந்து அவங்க தெளிவாக கற்றுக்க முடியும்.